ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடைபெறுகிற நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, எனக்கு முன்னால் உங்களுக்கெல்லாம் சிறந்ததொரு அறிவுரையை வழங்கி, எதிர்காலத்தில் ஸ்ரீ சங்கரா என்று சொன்னால் தமிழகம் மட்டுமல்ல, இந்த தேசமே திரும்பி பார்க்கிற மாணவர்கள் இங்கே உருவாக வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆவலை உங்களிடத்திலே வைத்து விடைபெற்று சென்றிருக்கிற நான் பெரிதும் வணங்குகிற மரியாதைக்குரிய ஆர்யூர் டீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கிற கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்களே, பேராசிரியை பெருமக்களே, முதலாம் ஆண்டு மாணவர்களாக தங்களை இணைத்து கொண்டு கல்லூரி வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிற உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியில் நாங்களும் திளைக்கிறோம். அப்படி வந்திருக்கிற மாணவ மாணவிகளும் வருக வருக என வரவேற்று உங்களை வரவேற்பதில் அரசு குற்றவியல் வழக்கறிஞராக குடந்தையிலே பணியாற்றுகிற வழக்கறிஞர் ஆடுதுறை உத்திராபதி ஆகிய நானும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இங்கே பேசிய நம்முடைய முதல்வர் அவர்களும் டீன் அவர்களும் மாணவர்கள் என்றால், நாங்கள் மாணவனாக இருந்த பொழுது அன்னைக்கு இருந்த தட்பவெப்ப நிலைகள், இன்னைக்கு இருக்கின்ற தட்பவெப்ப நிலைகளை எல்லாம் உங்களிடத்திலே எடுத்து வைத்திருக்கிறார்கள். பேசுகிற நானும் ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு முன்னால் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியில் BA இளங்கலையாக இந்திய பண்பாடு என்கிற பிரிவிலே படித்து, அதன் பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MA தத்துவம் படித்து, அதன் பிறகு கோவை அரசு சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்து, அதன் பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MPhil படித்து, அதன் பிறகு தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் PhD முடித்துதான் உங்கள் முன்னால் வழக்கறிஞர் ஆடுதுறை உத்திராபதியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு இருக்கிற நிலை என்ன, அன்றைக்கு இருக்கிற நிலை என்ன என்று பார்க்கிற பொழுது கொஞ்சம் எங்களுக்கு பொறாமையாக தான் இருக்கிறது. இன்றைக்கு வருக வருக என எல்லோரும் உங்களை வரவேற்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு மாணவர்களுக்கு இடம் கிடைக்காது, இந்த அளவிற்கு மாணவர்களுக்கு இடம் கிடைக்காது. ஏனென்றால் கல்லூரிகள் மிக மிக அன்னைக்கு எண்ணிக்கை குறைவு. நான் சட்டம் படித்த பொழுது தமிழகத்திலேயே 4 கல்லூரிகள் தான். ஆனால் இன்றைக்கு 42 கல்லூரிகள், அரசும் தனியாரும் சேர்ந்து எத்தனை கல்லூரிகள் தமிழகத்தில்? 42 சட்டக்கல்லூரிகள் இன்றைக்கு உருவாகி, இன்னைக்கு கூட புதுசாக ஒரு கல்லூரி உருவாகி இருக்கலாம். ஆகவே அந்த அளவிற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அவ்வை பாட்டி சொன்னார், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பதை அன்றைக்கே ஒரு பாட்டி சொல்லி சென்றிருக்கிறார் என்று சொன்னால், இந்த நேரத்திலும் ஒரு விஞ்ஞானம் உருவாகி கொண்டிருக்கிறது. மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை இங்கே இருக்கிற மாணவ செல்வங்கள் இந்த மண்ணிலே உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதை தான் நீங்கள் உணர வேண்டும். அதைதான் ஆர்வத்தோடு சொன்னார் கல்லூரி முதல்வரும் டீன் அவர்களும். இந்த கல்லூரியிலிருந்து ஒரு ப்ராடக்ட் வேணுமே, இந்த கல்லூரி மாணவன் சாதித்தான், ஐசக் நியூட்டனை போல் சாதித்தான் என்று ஒரு சாதனையாளர் வேண்டும். கும்பகோணம் கலை கல்லூரியில் அரசு கல்லூரியில் படித்தவர் தான் கணிதத்துறையிலே புரட்சியை செய்த ராமானுஜம் என்று அவர் சொன்னார். அதற்கு என்ன காரணம்? எல்லாராலையும் முடியும், முடியாதுன்னு யாருமே நினைக்காதீங்க. என்ன நினைக்காதீங்க? முடியும் என்றால் முடியும், அதுதான் முடியும், நம்மால் சாதிக்க முடியும். இன்று நாம் புதிதாய் பிறந்திருக்கிறோம். என்ன நினைச்சுக்கணும்? இன்று நாம் புதிதாய் பிறந்திருக்கிறோம். இப்போ இந்த காற்று வீசுகிறது, இந்த காற்று அப்படியே நிரந்தரமா இருக்க போதா? இப்பொழுது தென்றல் வீசும், மாலை நேரமானால் புயல் வீசும். ஆகவே கடல்களிலே நாம் வைக்கிற அந்த பதிவுகள் கூட சற்று நேரத்தில் அலைகள் மறைத்து விடுகின்றன. ஆகவே நம்மால் முடியாது என்பதை பற்றும் மாணவ செல்வங்கள், மாணவர்களும் மாணவிகளும் மனதிலே முதலில் நிலைநிறுத்த வேண்டும். நம்மளால ஆங்கிலம் படிக்க முடியாது,
நம்மளால ஸ்காலர் ஆக முடியாது, நம்மளால பிரின்சிபால் ஆக முடியாது, நம்மை அப்துல் கலாமை போல் நாம் ஒரு விஞ்ஞானி ஆக முடியாது என்று யாரும் கருதாதீர்கள். இளைஞர்களே கனவு காணுங்கள், இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று எதற்காக சொன்னார் அப்துல் கலாம்? கனவு கண்டால் மட்டும் நாம் ஜெயித்து விடலாமா? ஆசைப்படுகிறேன், நான் ஆசைப்பட்டால் வெற்றி பெற்று விடலாமா? ஆசை பெற்றால் பிச்சைக்காரன் கூட குதிரையிலே சவாரி செய்வான். ஆசை மட்டும் கூடாது, அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நம்மிடம் எவ்வளவு உழைப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மாணவ மனைவிகளும் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து சிந்தித்து தான் பல நாட்கள் தூங்காமல் பல வாரங்கள் போராடி பல மாதங்கள் போராடி தான் இங்க இருக்கிற அரிய கண்டுபிடிப்புகளையும் விஞ்ஞானிகள் நமக்கு கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒலிபெருக்கி ஆரம்பத்தில் உண்டா? பேசுகிற நான் ஒலிபெருக்கியில் பேசுகிறேனே, இந்த ஒலிபெருக்கி ஒரு காலத்தில் உண்டா? செய் அல்லது செத்துமடி என்று சொன்னாரே நம்முடைய பிதா மகாத்மா காந்தி அவர்கள். இந்திய சுதந்திரத்தை இந்த மக்களிடத்தில் உருவாக்கிய பொழுது ஒலிபெருக்கி கிடையாது. எப்படி பேசினார்கள்? நான் இங்கிருந்து பேசுவேன், செய் அல்லது செத்துமடி என்று கடைசியிலே உட்கார்ந்து இருக்கிற ஒரு மாணவர் அங்கிருந்து அவர் சொல்ல வேண்டும், அதை 20 அடி தள்ளி இருப்பவர்கள் சொல்ல வேண்டும். இதுதான் நிலவரம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு டிவியில் எல்லாத்தையும் பார்க்குறோம். எங்க உட்கார்ந்துக்கிட்டு? வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு டெண்டுல்கர் எப்படி விளையாடுறது என்பதை, ஆஸ்திரேலியாவில் விளையாடுவதை நாம் வீட்டு அறையில் அமர்ந்து கொண்டு பார்க்கிறோம். உண்டா இல்லையா? அண்டார்டிகா பெருங்கடலில் நடக்கிற அந்த அதிசய நிகழ்வுகளை வீட்டில் இருந்து நாம் பார்க்கிறோம். அது மட்டுமா? அது விளையாட்டாக இருக்கட்டும், அல்லது சீனாவில் இருக்கிற அந்த பனிமலை கட்டியை ஒருவன் ஓவியமாக தீட்டுகிறான், அதனை நாம் தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம். இந்த விஞ்ஞானம், இந்த வசதி, இந்த வாய்ப்பு யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? அவர்களும் நம்மை போல் சாதாரணமானவர்கள் தான். கண்டுபிடித்தவர்கள் நம்மை போல் சாதாரணமானவர்கள். ஆகவே யாரை பார்த்தும் நீங்கள் மிரண்டு விடக்கூடாது. சொன்னான், அடிமைகளை அடித்து நொறுக்கியவன் ஆபிரகாம் லிங்கன் என்று சொன்னால், அதற்கு பிறகு அமெரிக்காவில் ஒருவன் தோன்றினானே, அவன் யார் சொல்லுங்கள் பார்ப்போம்? அவன் பராக் ஒபாமா. எஸ் வி கேன் என்று சொன்னான். ஆம், நம்மால் முடியும் என்று நீங்கள் நினைவுங்கள் என்று சொன்னான் பராக் ஒபாமா. முடித்து காட்டினானா இல்லையா? அதுதான் பெரிய சாதனை. பெரிய அமெரிக்க ஏகாதிபத்திய அந்த நாட்டில் ஒரு அடிமை என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவர், ஆம் நம்மால் முடியும், எஸ் வி கேன் என்று இந்த வார்த்தை இன்றைக்கு பதிந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் சாதனை. ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு மாணவ செல்வங்களே, உங்களை பார்க்கிற பொழுது எனக்கும் மலரும் நினைவுகள் ஏற்படுகின்றன. நாங்கள் படித்த அந்த கல்லூரியுடைய வசந்த நாட்களை எண்ணி பார்க்கிறோம். இது இனி வராது. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மீண்டும் கல்லூரி வாழ்க்கையை திரும்பி பார்க்க முடியாது. அதுபோல் நேரத்தையும் திரும்பி நாம் வாங்க முடியாது. நேரம் ஒரு பிடித்தமானவருடன் பேசிக்கொண்டிருக்கிறதை போல நேரமும் மிகவும் நாம் உன்னிப்பாக அந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும். எல்லோருக்கும் 24 மணி நேரம் தான். சாதித்த சாதனையாளருக்கும் 24 மணி நேரம் தான். சாதிக்காமல் சோம்பேறியாக மூளையிலே முடங்கி இருக்கிறவனுக்கும் அந்த 24 மணி நேரம் தான். ஆகவே நாம் என்ன சாதிக்க வேண்டும் அந்த 24 மணி நேரத்தில் என்பதை தான் கல்லூரி முதல்வரும் டீன்களும் இங்கே எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நண்பர்களே, இந்த நாடு பல அறிஞர் பெருமக்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. சுவாமி விவேகானந்தர், அடே அப்பா, அமெரிக்கா சிகாகோவில் போய் சகோதர சகோதரிகளே என்று பேசினார். அதற்கு முன்னால் அந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வாரம். ஆனால் இவர் பேசிய பேச்சை கேட்டு எல்லோரும் அதிர்ந்து போய் ஆரவாரமாய் கைத்தட்டினார்களாம். அப்படி என்ன சொன்னார் அவர்? சகோதர சகோதரிகளே என்று அங்கே திரண்டு இருந்தவர்களை பேசிய பொழுது எல்லோரையும் அந்த இரு சொல்லால் அவர் அழைத்தார். அதனால் எல்லோரும் ஒரு உறவு. இப்ப என்னை சொன்னார்களே, இங்கே வந்திருக்கிற வழக்கறிஞர் ஆறுதுறை உத்திராபதி கும்பகோணம் நீதிமன்றத்தில் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் 2 முறை நமது கல்லூரிக்கு பேச வந்திருக்கிறார்.
என்று பாசத்தோடு என்னிடத்தில் உங்களிடத்தில் தெரிவித்துவிட்டு முதல்வரும் டீனும் நலம் விசாரிக்கிறார்கள் என்று சொன்னால்